ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. எங்களை நடத்திட்டே வர்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்மை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நன்மையாய் ஒவ்வொரு நாள் இருக்கிறீங்க. நன்றின்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சரிதானா? ஒரு பாடலை பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்களெல்லாம் ஆமென் அவரோடு தான் இருக்கணும், அவரை போலவே. அதை நினச்சி நம்ம எல்லாரும் பாடலாமா? ஆண்டவரை துதித்து பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரோடு நம்ம இருக்கிறது, அவரோடு நடந்து போறது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவரை உயர்த்தி அவரை ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அப்பா, உம்மை போல நாங்கள் மாறணும்ப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும்ப்பா. உம்முடைய சாயல் எங்களுக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே, எங்களை நடத்துனீங்களப்பா. எங்களை கண் கலங்க விடலையே, எங்களை கைவிடாதவராக இருந்தீங்களே, நன்றிப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய கிருபை வீசட்டப்பா. உம்முடைய கிருபை நிரம்பி இருக்கட்டப்பா. பாதுகாப்பாய் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய். ஹல்லேலூயா. நீர் செய்கிறதற்காக நன்றி நன்றி. அப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போமா? ஆமென். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதி. 1 நாளாகமம் 16:29 பின்பகுதி. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்வது ஒரு பரிசுத்தத்தோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோடு அவரை தொழுது கொள்ளணும். அந்த பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். சங்கீதம், நீங்கள் 89ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொட்டிங்கன்னா அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்கள் சபையிலும் உம்முடைய உண்மை விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் சொல்லுகிறதா? இன்றைக்கி பாருங்கள், 2 நாளைக்கு முன்னால் நம்முடைய இஸ்ரோ ராக்கெட் ஏவுனாங்க. அவங்க வானத்தில், அதாவது ஆகாய மண்டலத்தில் ஏதாவது தாவரங்களை நம்ம உற்பத்தி ஆக்க முடியுமா அப்படிலாம் யோசித்து பார்க்குறாங்களே. அதுக்கு 2 அதை பரிசோதிப்பதற்காக ராக்கெட்டும் அதனுடைய காரியங்களையும் அவங்க செய்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். ஆமாம், எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு பெரிய பூமி பாருங்கள். இன்னும் மனிதன் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் எவ்வளவு கோடி மனிதர்கள் வந்தாலும் அந்த பூமி தாங்கும். ஆமாம், அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? ஒருவருமே கிடையாது. ஆமாம், லட்சக்கணக்கான ஏரோப்ளேன்கள் ஒவ்வொரு நாளும்
ஆகாயத்தில் பறக்குது. ஆனால் சில ஏரோப்ளேன்கள் வந்து காணாமல் போயிருந்துங்கிறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மேகமூட்டத்திற்குள்ள, அந்த வானத்தின் அந்த பஞ்சு மேகங்களுக்குள்ள அப்படியே புதைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியலை இல்லையா? எவ்வளோ பெரிய பாருங்கள், பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளவு பெரிய பலசாலியா, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தருக்கு நிகராக, கர்த்தருக்கு ஒப்பா ஒருத்தர் கூட கிடையாது. உலகத்தையே ஆட்சி செய்யலாம், ஆனால் கர்த்தர் பெரியவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்படி ஆண்டவரை நினச்சி பார்த்து நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் சொல்லி துதிச்சிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரை அப்படி நினச்சி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர். நாங்கள் உம்மோடு இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்ப்பா. நாங்கள் இன்னும் உம்மோடு நெருங்கி சேர ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நன்மைகளை தாரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் நடத்தட்டும். கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்தும், தெளிவாய் நடத்தும். உம்முடைய ஆண்டவரே கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அணைத்து கொள்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்மோடு ஆண்டவரே நாங்கள் இருக்கணும்ப்பா. ஓடும் நதியின் ஓரமாக வளர்கிற ஒரு ஆண்டவரே கனி தருகிற மரமாய் நாங்கள் எப்போ இருக்கணும். கர்த்தர் அதற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அப்படி பலப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்ம வழி நடத்துவாராக. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.